3 பேருடைய விக்கெட்டையும் வரிசையா தூக்கி ஹேட்ரிக்கை கைப்பற்றியிருந்தாரு. ஹேட்ரிக்கை எடுத்த அடுத்த செகண்டே அவர் பண்ண செலிப்ரேஷன் அல்டிமேட்டுங்க. ஸ்லைட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே அவருடைய செலிப்ரேஷன் போஸை அவர் காமிச்சிருந்திருப்பாரு. இந்த போஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 2019 வேர்ல்டு கப்ல இவர் வாட்டர் பாயா இருந்தப்ப படுத்துக்கிட்டே மேட்சை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதை இன்டர்நெட் வாசிகள் எல்லாருமே கலாச்சிருந்தாங்க. அந்த கலாச்சத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஹேட்ரிக் எடுத்துட்டு இந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காரு. 2022 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடும்போதுமே இதே மாதிரி ஹேட்ரிக் எடுத்துட்டு படுத்துக்கிட்டு போஸ் கொடுக்குற செலிப்ரேஷனை யுஸ்வேந்தர் சகல் பண்ணியிருந்திருப்பாரு. நம்பர் 3 டெவால் பிராவிஸுடைய என்ட்ரியை நிறைய பேர் ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அது செமையான மாஸ் மூமெண்டா எல்லாருக்குமே இருந்திருக்கும். கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆன உடனே இன்னிங்ஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு பாகுபலி மாதிரி உட்காந்து ஒரு போஸ் கொடுத்து தியானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு. சேப்பாக்கில் மட்டும் கிடையாது, எங்க போய் இந்த மாதிரி இந்த ஸ்டில் அவர் கொடுத்தாலுமே அங்க இருக்கிற கிரவுட் எரப்ட் ஆகி கத்துறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ மாதிரியான போஸை இவர் கொடுத்திருக்காரு. இதை பார்க்கும்போது 18 வருஷத்துக்கு முன்னாடி 2007 வேர்ல்டு கப்ல ஒரு சின்ன பையன் ஆடிட்டு இருந்தான். அந்த பையன் மாதிரியே இருக்கு. அது வேற யாருமே இல்லை, ஏபி டிவிலியர்ஸ் தான். இவர் அடிக்கக்கூடிய நிறைய ஷாட்ஸுமே ஏபி டிவிலியர்ஸ் மாதிரியே இருக்கு. எப்படி வருவாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்பர் 4 திக்வேஷ் ரதியுடைய